அனைவரும் வந்து சேருமிடம் அல்லது ஒன்று சேருமிடம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், வாழக்கூடிய பூமி, வாழக்கூடிய சூழல், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் நிலையாக இருந்து விடுவோம். இந்த வாழ்க்கை தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. இதில் உழைத்து நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் தான் நம்மை மேம்பட்டவர்களாக இந்த உலகத்திலே அடையாளம் காட்டப் போகிறது. எனவே இந்த உலகத்திற்காக வேண்டி கிடைக்கப்பட்ட அத்துணை நேரங்களையும் உடல் வலிமைகளையும் அறிவு திறன்களையும் எல்லாவற்றையுமே இந்த உலகத்திற்காக வேண்டி பயன்படுத்தி நாம் வாழலாம் என்ற போக்கோடு இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இஸ்லாமியர்கள் விதிவிலக்கான சொன்ன இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மார்க்கம் அப்படிங்க போகும்போது மார்க்கத்துக்காக வேண்டி ஏதோ அப்படி வேண்டா விருப்பாகவோ அல்லது விரும்பி அப்படி கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி உலகத்துக்காக வேண்டியே அப்படியே மூழ்கி விடக்கூடிய சூழலை பார்க்கலாம். ஆனா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் சந்தேகங்களும் கருத்து வேறுபாடுகளும் எல்லாமே இருக்கு. எதுலையுமே கருத்து வேறுபாடு இல்லாத ஒன்றே கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணுல மட்டும் யாருமே என்ன செய்யல, கருத்து வேறுபாடு கொள்ளல. மரணம் அப்படிங்கிறதுல யார்கிட்டயா போய் மரணம் இல்லையா இருக்கா அப்படின்னா இருக்கு இல்லை டிபேட்லாம் வைக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒத்துக்குருவாங்க. இதை ஏற்காத ஆள் உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒன்று, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று, எல்லோரும் ஏகோபித்து இருக்கக்கூடிய ஒரே ஒன்று உலகத்துல இதான். பாக்கி எல்லாத்திலுமே எதிர்மறை இருக்கும். மரணம் அப்படின்னு சொல்லி அந்த விளிம்புக்கு உலகத்தில் உள்ள எல்லாருமே பெயர்றாங்க. குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாமே அழியக்கூடியதான். வயபுகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் மாத்திரமே நிலைத்திருக்க போகிறான். வேறு யாருமே நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். கடைசியாக மலக்குகள் உட்பட எல்லாமே என்ன செய்ய போறாங்க, அழிக்கப்பட போறாங்க. அப்ப அழியாத ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் தான் அல் ஹை அல் கையூம் அப்படிங்கிறான். நித்திய ஜீவன் அவன் தான், நிரந்தரமானவன் அவன் தான். இப்ப அவன் தான் சொல்றான், நீங்க எல்லாம் அழிய போறீங்க, அழிஞ்சிருவீங்க, அதுல உங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா அழிஞ்ச பிறகு ஒன்று சேருவோம்ல, அதுல மாற்று கருத்து. அதனால என்ன செய்யறாங்க, உலகத்துல நாம அழிய போறோம், நம்முடைய உடம்ப பூமி திங்க போகுது, இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வாழ்வதற்காக வேண்டி என்ன செய்யறான், இந்த உலகத்துல தன்னை தயார்படுத்தி கொண்டு வாழ்றான். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, எல்லாரும் ஒன்று சேர போறீங்க, எல்லாத்தையும் ஒன்று கூட்ட போறோம், ஒன்று கூட்டக்கூடிய அந்த நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது பாருங்க. அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும். மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒன்று சேர்க்க போறான் பாருங்க. அந்த ஒன்று சேருதல்ல தப்பிக்க முடியாது யாருமே. இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, இருந்தா யாரும் மாட்டுவ, இல்லைன்னு சொல்றவன் மாட்டிக்கிறான்ல. அதாவது அல்லாஹ் சொல்றா திருமறை குர்ஆன்ல சூரத்து வாக்கியால 49-50 வசனமாக, குல் நபியே சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம். முந்திய ஆளு பிந்திய ஆளு, ஆதம்ல இருந்து கடைசியாக பிறந்தாங்க பாருங்க, எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த மறுமை நாள்ல எல்லாரையும் நாம் ஒன்று சேர்ப்போம் அப்படிங்கிறான். யாரும் தப்பிச்சிட முடியாது, ஒளிஞ்சுக்கிற முடியுமா? இப்ப இது இருக்கு, ஒரு சின்ன ஆளா தான் இங்கிட்டு சந்து இருக்குன்னா இங்கிட்டு ஒழிஞ்சுக்கலாம், அல்லது வெளியே போனா அங்கிட்டு போயிடலாம், நம்ம இங்கிட்டு போகும்போது இங்கிட்டு வரலாம், எங்கிட்ட வேணாலும் போய் ஒழியலாம். ஆனா மறுமையினுடைய அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, ஓப்பன். யாரும் மறைவா இருக்க முடியாது. எல்லாத்தையும் எழுப்பிடுவான், எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பான். யாரும் போய் எங்கேயும் ஒழிய முடியாது, ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. ஓடுவான், எவ்வளவு தூரம் ஓடுவான், எங்க ஓடுவான், எதை நோக்கி ஓடுவான், எங்க போனாலும் அதுதானே. எங்கே போனாலும் மைதானம், வெட்ட வெளி, அதுலதான் எல்லாம் ஒண்ணு சேர்க்க போற. எங்க தப்பிப்பு போற?
அப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பா அப்படிங்கிறான். வலக்கது அலிம்னல் முஸ்தக்திமீன மின்கும் வலக்கது அலிம்னல் முஸ்தக்ரீன். சூரத் ஹஜ்ஜில் 24 25வது வசனமா சொல்லும் போது உங்களில் முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லாத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ரப்பக யஹ்ஷுருஹும், அவன்தான் உங்களை எழுப்ப போகிறான், ஒன்று கூட்ட போகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். படைச்சது நானு, படைச்சது நீயா படைச்சுக்கிட்டியா? அப்ப அதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இவன் தன்னுடைய படைப்பு, தன்னுடைய பிறப்பு இறப்பு, தன் மூலமாக பிறக்கக்கூடிய இறக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ நிர்ணயம் பண்ண முடியா? பண்ண முடியல. நீ நினைச்சா பிள்ளை பத்துக்கிற முடியுமா? நீ நினைச்சால் பிள்ளையை உருவாக்கி கொள்ள முடியுமா? நீ நினைச்சால் ஆம்பளை பிள்ளையை உருவாக்கி கொள்ள முடியுமா? நீ நினைச்சா பொம்பளை பிள்ளையை உருவாக்கி கொள்ள முடியுமா? அப்ப எவ்வளவு பெரிய மடத்தனம் பாருங்க. இதெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படிங்கிறான். இதையெல்லாம் கொடுக்கறது யார்? எந்த சக்தி கொடுக்குது? அந்த சக்தி தான் சொல்லுது, எப்படி ஒன்றை இங்க கொடுத்தானோ, உனக்கு கொடுத்தானோ, இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறேனோ எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பேன் அப்படிங்கிறான். யாரும் என்ன செய்ய முடியாது, அதுல மிஞ்ச முடியாது. சரி, ஏன் ஓட முடியாது ஒளிய முடியாது சொன்னோம்? மலைகள் எல்லாம் தூள் தூளாப்பட்டு பெருக்கப்பட்டுரும். இப்படித்தானே பாக்குறோம். இந்த பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் இருக்கு, அங்க போய் ஒளியலாம், மரத்துக்கு பின்னாடி ஒளியலாம், மலைக்கு பின்னாடி ஒளியலாம், எதற்கு பின்னாடி வேண்டாலும் ஒளியலாம் நினைக்கிறோம் பாருங்க. நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு மழை தெரிஞ்சுன்னு சொன்னா அந்த மலையும் பெயர்த்து விடப்படும், சுக்குடூரா போயிடும், தூள் தூளா ஆகி போயிடும். அடுத்து எது நடக்க போகுது? மத்தரல் அருள மாறிதா, பூமியை வெட்ட வெளியாக ஓப்பன் பிளேஸாக நீங்க பாப்பீங்க, ஒண்ணுமே இருக்காது. ஹஷர்னாகும், அதுலதான் உங்களை ஒன்று கூட வைக்க போறோம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, அதுல யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். சூரத்து கஹஃப் 47வது வசனமா எல்லாம் சொல்றான். எப்படியா தப்பிச்சு போயிருவேன்? எங்க போவேன்? அப்ப எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய இடம், ஒன்று கூட்டக்கூடிய இடம், ஓப்பன் இருக்கக்கூடிய அந்த மைதானம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். சரி, பூமின்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறமே, பூமிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கடல் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு என்னென்னமோ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பூமியை பற்றியும் சொல்லி ஆகணும் இல்லையா? நீங்க ஒண்ணு சேர போறீங்க, வெட்ட வெளியாக இருக்க போது, மைதானமாக இருக்க போது, அந்த பூமியை நான் எப்படி வச்சு உங்களை ஒண்ணு கூட்ட போறேன்? யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்லி வஸ்ஸமாவாத். இந்த பூமி இருக்காது, வேறு பூமியை நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிறான். இன்னைக்கு உருண்டையா இருக்குது, அன்னைக்கு உருண்டையா இருக்குமா? அது அவன் கையில் இருக்கு. அன்னைக்கு ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? அது குளோபா இருந்துச்சு, அன்னைக்கு குளோபா இருக்க மாட்டான், அது வேறையாக இருக்கும் அப்படிங்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமியை நீங்க மணக்கண்ணால் பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா மேல் பரப்புல இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கீழ்பகுதியில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப உள்டாவா இருக்கு, நேர் மாற்றமா இருக்கு. அப்ப அந்த பூமியில எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாதுங்கிறதுக்காக ரப்பு சொல்றான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த் வஸ்ஸமாவாத். இந்த பூமி இருக்கிறது, அது சரி, வானமும் சரி, எல்லாமே வேறாக மாற்றப்படும், வேறு பூமியாக இருக்கும். நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி உள்ள இந்த பூமி இருக்காது. அப்ப அந்த சந்தேகம் கொள்றியா? அதுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறான். வபரசூலில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், அந்த ரப்புக்கு முன்னாடி அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியே ஒன்று சேர்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல அடுத்து சூரத் காஃப்ல 44 சொல்லும் பொழுது யௌம தஷக்ககுல் அர்து அன்ஹும் சிராஆ, பூமி வேகமாக பிளந்து விடும். ஏன்னா எல்லாமே பிளந்து அது வேறாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். ذلك حشر علينا يسير, அதான் ஒன்று கூடக்கூடியது, அது நமக்கு ரொம்ப லேசு அப்படிங்கிறான். நீ நினைக்கிற மாதிரி உள்ளப்பா, எனக்கு எல்லாமே லேசு தான் ஆகு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கட்டளை தான், ஒரே ஒரு கட்டளை தான் போடுவேன். ஆகுன்னு சொன்னா அது எல்லாமே ரெடி ஆகி போயிடும். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவைதான் அந்த மறுமையில் ஒன்று சேர்க்க போகிறான் அப்படிங்கிற செய்தியை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யௌமல் கியாமா யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமா, மறுமையில மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள், எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஹுஃபாத்தன் உராத்தன் ஊர்லன், ஆடை இல்லாதவர்களாக, சுன்னத் விருத்த சேதனம் செய்யாதவர்களாக,
நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள். அப்ப எல்லாம் நீட்டா இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கான அவகாசம் இருக்குமா? எல்லாமே இருக்குமா? எதுவுமே இல்லையே. எல்லாத்தையும் கழட்டிட்டு தானே அனுப்புனாங்க. எதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய போராட்டம்? எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய முயற்சி? 24 மணி நேரம் கொடுத்தாலும் வேலை பார்த்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க எதுக்காக வேண்டி உள்ள கொண்டு வந்து அடக்க போறாங்களா? இல்லையே. ஆசையா போட்டுட்டு வந்திருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு என் உள்பட இதை கூட கழட்டிக்கிட்டு தான் உள்ள விடுவாங்க. வெள்ள விளையாடு கீழே ஒண்ணு மேல ஒண்ணு கட்டி அப்படியே கொண்டே இறக்கி விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. அந்த துணி கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யறோம்? சில நாட்கள்ல அது ஒண்ணும் இல்லாம இத்து போயிடும். முடிஞ்சு போச்சா? நான் எப்படி இருக்க போறேன்? பிறந்த மேடியோடு இருக்க போறேன். அதானா? அதுக்கு பின்னாடி அந்த பூமி விரும்பிச்சு எல்லாம் வந்து நார்மலா சாப்பிடணும், சாப்பிட்டு போட்டு முடிஞ்சு போச்சு. இந்த பின்னாடி உள்ள எலும்பு மட்டும் இருக்கும். அதை வச்சுட்டு எல்லாத்தையும் எழுப்ப போறான். எழுப்பும் போது எப்படி இருக்கும்? பிறந்த மேடியாக எப்படி இருந்தோமோ அப்படிதான் வரப்போறோம். அப்ப அந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்தினுடைய அந்த நிலவரத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு சின்ன லெவல்ல அப்படி லேசா தூக்கிட்டா கூட நமக்கு வந்து அசிங்கமா தெரியுது. சில மாடுகள் வேணா அப்படி கட்டிக்கிட்டு வருவான், அல்லது இப்படி போட்டுக்கிட்டு வருவான். அவனை பத்தி பேசாதீங்க. நமக்கு அவனை பார்க்கும் போது கூச்சமா இருக்கு, அவனை பார்க்கும் போது வாந்தி கெடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஆடு மாடுகளை விட ஆடைகளில் கேவலமாக வர்றாங்க. அவங்கள பத்தி பேசல. நமக்கு லேசா விலகுது அப்படின்னு சொன்னாலே கூச்சமாக இருக்கிறது. இரவில் தான் படுக்கிறோம், இரவில் தான் படுக்கிறோம், கையில தான் லுங்கி தான் கட்டிட்டு படுத்திருக்கிறோம், போர்வைக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன்னா கோயத்துல போர்வையில இல்லாம இருக்க முடியாது. வெயில் காலத்திலேயும் போர்வை, குளிர் காலத்திலேயும் போர்வை, வெயில் காலத்திலேயும் சுடு தண்ணி, குளிர் காலத்திலேயும் சுடு தண்ணி. அப்படியாப்பட்ட ஒரு பூமி தான் இந்த பூமி. அதிகப்படுறா அப்படின்னு சொல்லி வெளியில உள்ள யோசிக்க கூடாதுல. அதுக்காக சொல்லிடுறேன், எல்லா நாளுமே சூடா இருக்கு தண்ணி. காரணம் என்ன? குளிர் காலத்தில் ரொம்ப கூலா இருக்கும், தண்ணியை பயன்படுத்த முடியாது, கீற்று தண்ணி தான் பயன்படுத்த முடியும். அப்ப சுடு தண்ணியா போயிடுதா? இப்ப சொல்ல வேண்டியது இல்லை. சில வீடுகளை சொல்றாங்க, நாங்க ரூமுகளை சொல்றாங்க, திறந்தோம்னு சொன்னா ஆவி வருது அப்படிங்கிறாங்க. சுடுதண்ணில இருந்து ஆவி வர்ற மாதிரி வரலாம். போர்வை இப்ப நல்லா சூடா இருக்குல்ல, ஏசி போட்டோம்னா குளிர், போர்வை தேவைப்படுது. குளிர் காலத்துல குளிரும் போர்வை தேவைப்படும். இந்த போர்வைக்குள் இருக்கக்கூடிய கைலி சில வேலைகளில் லேசாக கொஞ்சம் கரண்டை காலுக்கு மேல அப்படி லேசா முட்டு வரைக்கும் வந்துட்டாலே கூச்சமாக இருந்து மொழிப்பு வந்து அதை இழுத்து விட்டு படுக்க சொல்லுது. இதை யதார்த்த நிலவரம் தான். அப்ப இப்படியெல்லாம் நம்முடைய உடம்பை பாதுகாத்த நாம மறுமையில எழுப்பப்படும் போது ஆடை இல்லாதவர்களாக எழுப்பப்பட போகிறீர்கள் சொன்ன உடனே அம்மாக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அம்மா நிறைய இந்த மாதிரி சந்தேகத்தை தெளிவுபடுத்திடுவாங்க கேட்டு. குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அன்னிசா வர்ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅதின். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒண்ணா நிப்பாங்களே. அங்க வந்து சரி ரைட்டு, நீ இப்படி சரியா இருந்துக்க, இவர் அப்படி சரியா இருந்துக்கட்டும், இது ஓ மனைவி மக்கள் அப்படியே இருக்கணும் இல்ல, எந்திரிச்சு அப்படியே நிக்க வைப்பான், எல்லாம் ஒண்ணா நிற்பாங்க. அதைத்தான் அம்மா கேட்கிறாங்க, எல்லாரும் ஒண்ணா நிற்பாங்களே. எழுந்தூர் பாலுகும் இலா பாலின், சிலர்கள் சிலரை பார்ப்பாங்களே. அப்ப அவுரத்தை மறைவிடத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு கேள்விக்குரிய, பார்க்க கூடாதே. அப்படி பார்த்தோம்னு சொன்னா தப்பே. கணவன் மனைவியை பார்க்கறது வேற, சட்டத்தை புரிஞ்ச காரணம். அந்நியானுடைய அந்த மறைவிடத்தை செய்ய, அந்நிய பெண்ணுடைய மறைவிடத்தை செய்ய, அந்நியர்கள் ஆணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டும் மாற்றியாக இருந்தாலும் சரி பார்க்கவே கூடாது. ஆக இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் வந்து ஒண்ணு சேர்ப்பாடு சொன்னீங்களே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டவனா, யா ஆயிஷா, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, அல் அம்ரு அஷத்து மின் ஐ யன்துர பஅதுஹும் இலா பஅதின். நீ என்னம்மா கேட்டுட்டீங்க, அன்னைக்கு விஷயம் ரொம்ப மோசமா இருக்கும். இதை பற்றி உண்டான சிந்தனை எதுவுமே இருக்காது. எல்லாம் அவன் 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 அப்படியே இருந்துகிட்டு இருப்பான். அடுத்த ஆளை பார்ப்பதற்கான வேலையே கிடையாது. முஸ்லிமில பதிவு செய்யப்பட்டிருக்க செய்தி இதுதான். மறுமையில அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய, நம்ம இப்போ ஒன்று சேர்த்துருவான் இல்லையா? ஒன்று சேர்த்த உடனே என்னால நடக்க போகுது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, காரணா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே,
அல்லரா ரப்புனா யௌமல் கியாமா, மக்கள் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, நாங்கள் மறுமையில எங்களோட ரப்ப பார்ப்போமா? ஏன்னா அப்ப ஒண்ணு சேர்க்க போறான், அடுத்து விசாரணை எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து ஒரு செயலை செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க விளக்குறாங்க. அப்ப கேட்டாங்க கேள்வி, ரப்ப மறுமையில பார்ப்போமா? ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹல் துலாரூன ஃபி ஷம்ஸி லைஸ தூனஹா ஸஹாபுன். இப்ப சூரியனை பார்க்கறீங்க, எந்த விதமான மேகமூட்டம் இல்ல. சூரியன் அதனுடைய இலக்கு இருக்குல்ல, அது எவ்வளவு தூரம் இறங்கிக்கிட்டு இருக்கிறதோ அதனுடைய அந்த முழு பவரை நீங்க பாப்பீங்களான்னு கேட்கறாங்க. ஆமா அப்படின்னாங்க. இப்ப இன்னைக்காவது அந்த ருத்துபால லேசா ஒரு மாதிரியா ஷேட் அடிக்குது இல்லையா? 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் சொன்னா என்ன மாதிரியான பழுப்பா இருக்கு, என்ன மாதிரியான வெண்மையா இருக்குமோ அவ்வளவு வெண்மை தெரிஞ்சுல. அதைத்தான் கேட்கறாங்க. கேட்ட உடனே சொன்னாங்க, காலு லா யா ரசூலல்லாஹ், தெளிவா தான் தெரியும், அது எந்த விதமான என்ன செய்யாது, திரையும் இல்லாம தெரியும். ஃபஹல் துலாரூன ஃபில் கமரி லைலத்துல் பத்ரி லைஸ தூனஹு ஸஹாபுன் காலு லா யா ரசூலல்லாஹ். அதே போல இரவு நேரத்துல பௌர்ணமி நிலவு 13, 14, 15 பௌர்ணமி நிலவு முழு நிலவா வானத்துல வந்துடும் இல்லையா? அந்த நிலவை எந்த விதமான மேகமூட்டாமல் இருந்தால், மேகமூட்டா இல்லாம இருந்தா எப்படி பாப்பீங்க? ரொம்ப தெளிவா பாப்பீங்களா? பாப்பீங்க. கால சொன்னாங்க, ஃபஇன்னக்கும் தரவுனஹு யௌமல் கியாமா, மறுமையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். யார? ரப்ப நீங்க பாப்பீங்க. கதாலிக யஜ்மஉன் நாஸ் யௌமல் கியாமா, மறுமையில மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவார்கள். மன் கான யஅபுது ஷையன் ஃபல்யத்பஹு ஃபயத்பஹு மன் கான யஅபுது ஷம்ஸ அஷம்ஸ, யாரெல்லாம் யாரை வணங்கினார்களோ அவர்களை பின்தொடர்ந்து அப்படியே போவாங்க. சூரியனை வணங்கினியா, சூரியனை கடவுள் சொன்னியா, சூரியனை பின்பற்றி போவார்கள். வமன் கான யஅபுதுல் கமர அல் கமர வயத்பஹு மன் கான யஅபுது தவாகீஸ அத் தவாகீஸ், சந்திரனை யாராவது வணங்கியதுன்னு சொன்னா சந்திரனை பின்தொடர்ந்து போவீங்க. அதே போல இன்னும் மற்ற இதர விக்கிரகங்களை அல்லது இதர பொருள்கள் நீங்க வணங்கியதுங்கன்னு சொன்னா அவைகளுக்கு பின்னாடி நீங்க போவீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப யாரு எல்லாம் போயாச்சு. இப்ப தர்காவுக்கு போன, தர்கால போய் நீதான் எனக்கு பிள்ளையை தரணும், நீதான் எனக்கு விசாவை தரணும், எனக்கு என் பிள்ளைக்கு நீதான் பாஸ் ஆகி தரணும், எதெல்லாம் கேட்டியோ நீ அந்த தர்காவாதிக்கு பின்னாடி போவ. அவர் தப்பிப்பாரு, அவர் நல்லவரா தப்பிப்பாரு. ஆனால் அந்த இணை வச்ச பாருங்க, அந்த இணை வச்சதுக்கு பின்னாடி உன்னுடைய கால் அப்படியே போயிட்டு இப்படி எல்லாரும் இப்படிதான் போக போறாங்க. யார் யார் எங்க போனாங்களோ அவர்களை பின்தொடர்ந்து போயிடும். ரப்ப யார் வணங்குனாங்களோ அவங்க நிற்பாங்க, அவங்களோடு சில முனாஃபிக்கின்களும் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஹத்தா ஏசினா ரப்புனா ஃபைதா ஜானா, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், வஅலா ஃபீ கைரி சூரத்திஹி அல்லதி யாரிஃபூன், அல்லாஹ்வை நாம அங்க போன உடனே அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இங்க நீங்க உருவம் போட்டக்கூடாது, போட்டீங்கன்னா பெரிய பிழை ஆயிடும். அல்லாஹ்வுக்கு இப்படித்தான் அப்படி சொல்லி ஏதாவது ஒரு உருவத்தை கொடுத்துறீங்கன்னு சொன்னா தப்பா போயிடும். அப்படி கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா? இருக்குது. அதான் அஹ்லுஸ் சுன்னah ஜமாவுடைய சரியான கொள்கை. உருவமற்ற இறைவன் அப்படிங்கிறது வழிகேடர்களுடைய கொள்கை. அப்படி சொல்லவே கூடாது. இப்ப என்ன நடக்க போகுது, அல்லாஹ்வை எப்படி நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொன்னா மறுமையில போன உடனே அல்லாஹ்வை நாம புரிஞ்சுக்கணுமா, அல்லாஹ்னா இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி புரிய வச்சிருவான் ரப்பு. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், வஅலா ஃபீ கைரி சூரத்திஹி அல்லதி யாரிஃபூன், இவர்கள் அறியாத தோற்றத்துல வருவான். ஃபயகூலான ரப்புக்கும், நான் உங்களுடைய ரப்புன்னு சொல்லுவான். ஃபயகூலுன நஊது பில்லாஹி மின்க, உன்னிடத்துல நாங்க பாதுகாப்பு தேர்றோம் அல்லாஹ்விடத்துல, நீ இல்லைன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இங்க ரப்ப நம்ம வணங்கிட்டோம் இல்லையா, பார்க்கல இல்லையா, அங்க இந்த ரப்ப நமக்கு எப்படி இருப்பீங்கிறத காமிச்சிருவான். சுப்ஹானல்லாஹ், அந்த வித்தியாசம். ஏன் இங்க சரியா வணங்கினதுனால. இப்ப என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவோமா, ஹத்தா ஹாதா மகாமுனா ஹத்தா ஏசியனா ரப்புனா,
நாங்க எங்க ரப்பு வர்ற வரைக்கும் இங்க இப்ப எங்கே நகல மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மத்தவெல்லாம் என்ன அதுக்கு பின்னாடி போயிட்டான் இல்லையா? அப்ப அல்லாஹ் வணங்கின நாம அங்கே நிக்கிறோம். அல்லாஹ் வேறு உருவத்துல வந்தான் இல்லைன்னு சொல்லிட்டோம். திரும்ப அங்க சொல்றாங்க அல்லாஹ் வருகின்ற வரை இங்க நாங்க நிற்போம். فإذا جاءنا ربنا عرفناه قال فيأتيهم في السورة التي يعرفونه. அல்லாஹ் வருவான். எப்படி அவர்கள் அல்லாஹ்வை விளங்கி கொண்டிருந்தார்களோ அதே உருவத்தில் வந்து சொல்லுவான் ஆனா ரப்புக்கும், நான் தான் உங்களோட ரப்புன்னு சொல்லுவான். அப்ப மக்கள்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை வணங்கியவர்கள் சொல்லுவாங்க, அந்த ரப்புனா நீ தான் எங்களோட ரப்புன்னு சொல்லி ரப்ப புரிஞ்சுக்கிறோம், ரப்ப பார்த்துருவோம். எப்படி முழுமையான சூரியனை முழுமையான சந்திரனை எந்த விதமான மேகமூட்டமும் இல்லாமல் தெளிவாக பார்ப்போமோ அதுபோல ரப்ப பார்த்துருவோம். இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல என்ன நடக்க போகுது? அப்ப நரகம் இருக்கும், நரகத்துக்கு மேல ஒரு பாலம் அமைக்கப்படும். ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் ஒரு சேர போகக்கூடிய ஒரு இடமாக காட்டப்படக்கூடிய செய்தியே இது ஒன்று. அப்ப சிராத் என்று சொல்லக்கூடிய அல்லது ஜஸ்ரு என்று சொல்லக்கூடிய பாலம் அமைக்கப்படும். فأكون أول ما يجوزه ودعوة الرسل يومئذ اللهم سلم سلم. நான் தான் அதை முதல்ல கடப்பேன் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய பாக்கியவாங்க. அதுக்கடுத்து தூதர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், ஈடேற்றத்தை கூட அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் வபிஹி கலாலீபுல் மிஸ்ல ஷௌகி ஸஅதான், ஸஅதானுடைய முள் இருக்கிறதே அதே போல அந்த ஒரு கொழுவிகள் அந்த முள்ளுடைய அந்த கொக்கி இருக்கும். ஹல் ததூட ஷௌக ஸஅதான், ஸஅதானுடைய அந்த முள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? காலு நாம் யார சொல்றாங்க தெரியும், பார்த்திருக்கிறோம். அப்ப அதே போன்று இருக்கும். அவர்களுடைய அமலுக்கு தகுந்தவாறு அதை வேகமாக கடப்பார்கள். சிலர்கள் கடக்க முடியாது, அமல்கள் இருக்காது, அதை அப்படியே பிடிச்சு இழுத்து உள்ள போற்றும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. வந்து சேர்ந்த உடனேயே நீங்க ஒரு இருக்கு ஒரு வழி, அந்த வழியை கடக்கிறதுல உங்களுடைய ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். அதுல ஒண்ணுதான் இந்த பாலங்கள் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தை சரியா கடந்துறியா முடிஞ்சு போச்சு. அது உள்ள யாரெல்லாம் விழுவாங்கன்னு சொன்னா பாவிகள் எல்லாம் விழுந்து விடுவார்கள். சிலர்கள் இஸ்லாத்தில் இருப்பாங்க, கலிமா சொல்லி இருப்பாங்க, ஆனா நன்மைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களும் விழுவாங்க, எல்லாரும் விழுந்துருவாங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டுரு. ஏன்னா அதுக்கு தெரியுமில்ல இவன் நமக்குள்ளவன், நம்முடைய கூட்டாளி, நமக்கு தீனிவன் அப்படிங்கிற நமக்குன்னு அது இழுத்து இழுத்து போட்டு விட்டுறான். அப்ப கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, யாருடைய உள்ளத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை பரிசுத்தமான முறையில் சொன்னாங்களோ அவங்கள அல்லாஹ் என்ன செய்வான், கடைசியில் அந்த நரகத்திலிருந்து கடைசியாக அவர்களுக்கு பாதுகாப்பு தருவான். ஏன்னா அந்த கலிமாவுக்கான பவரை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், வேதனைகள்லாம் செய்த பிறகு அவருக்கான ஈடேற்றமாக கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலம் இருக்கிறதே அதை எல்லாரும் கடந்துதான் ஆக வேண்டும். அங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆக வேண்டும். மின்கும் இல்லா வாரிதுஹா, அதை யாருமே கடக்காமல் போகவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தரான். சூரத்து மரியம்ல சொல்லித்தரான். அதுல யாரு அல்லாஹ்வை அஞ்சினார்களோ அவர்களை தான் ஈடேற்றம் பெற வைப்போம். யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம உள்ள தள்ளி விட்டுருவோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அந்த பாலத்தை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த செய்தியை வந்து பார்க்கிறான். அதுதான் அல்லாஹ் ஒன்று சேர்த்து கடக்க வைக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒரு இடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற எச்சரிக்கை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க. அதே போலதான் அல்லாஹ் அந்த வறுமையில அதெல்லாம் வந்து கடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களாக சொர்க்கத்துக்குரியவர்களாக அவர்கள் மாறிடுவாங்க. யாரெல்லாம் உள்ளே இழுத்து போடுறாங்களோ களிமா கொஞ்சமா இருந்துச்சுன்னு சொன்னா வேதனைக்கு பிறகு ஈடேற்றம் பெறக்கூடியவர்கள் ஆவாங்க. சுத்தமாக களிமா இல்ல, இறை வைப்பு கொள்கையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நிரந்தரமாக அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே ஒன்று சேரக்கூடிய அந்த நாளில்
ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்தில் குறிப்பாக கடக்கக்கூடிய அந்த பாலத்தை முறையாக சரியாக கடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தரல வேண்டும். அதற்கான வாழ்க்கையில் பயணமாக இந்த உலகத்துடைய பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ளணும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியவான்களில் உள்ளவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.